இணைந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் கொழும்பில் அமைந்துள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் ஜூடின் சிறுஜர். அமெரிக்கா, ஐரோப்பா சர்வதேசத்தின் பல பாகங்களிலிருந்து சக்தி குளோபலோடாக இணைந்திருக்கும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். 16வது அத்தியாவசிய உணவுப் பொருட்களுக்கான நிர்ணய விலை அறிவிக்கப்பட்டுள்ளது. இறுதி யுத்தத்தின் போது சரணடைந்தவர்கள் தொடர்பான முழுமையான ஆவணத்தை சமர்ப்பிக்குமாறு ராணுவத்தினருக்கு உத்தரவு. காணாமல் போனோர் தொடர்பிலான சாட்சியங்களை பதிவு செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் ஆயுட்காலம் நாளையுடன் நிறைவு. ஒன்றிணைந்த பிரித்தானியாவை உருவாக்குவது தனது முதலாவது கடமை, பிரித்தானியாவின் புதிய பிரதமர் கருத்து. பெருமைக்குரிய இலங்கையர்கள் ஒலிம்பிக் சுடர் இன்று அங்குரார்ப்பணம். தொடர்வது விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டுச் செய்தி. 16 அத்தியாவசிய பொருட்களுக்கான நிர்ணய விலையை அரசாங்கம் அறிவித்துள்ளது. இன்றிரவு இந்த பொருட்களுக்கான விலைகள் வர்த்தமானியில் அறிவிக்கப்பட உள்ளன. அதன்படி 1 கிலோகிராம் கோழி இறைச்சி தோலுடன் 410 ரூபாய் எனவும் தோலின்றி 495 ரூபாய் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 1 கிலோகிராம் சிவப்பு பரப்பின் நிர்ணய விலை 169 ரூபாய் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தாய்லாந்து நெத்தலி 1 கிலோகிராம் 495 ரூபாய் எனவும் துபாய் நெத்தலி 1 கிலோகிராம் 410 எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 1 கிலோகிராம் கடலையின் விலை 260 ரூபாயாக அமைந்துள்ளதுடன் பயறு 220 ரூபாய் என அரசாங்கம் அறிவித்துள்ளது. 480 கிராம் எடை கொண்ட டின் மீனின் நிர்ணய விலை 140 ரூபாவாகும். 105 எடை கொண்ட டின் மீனின் நிர்ணய விலை 70 ரூபாய் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வெள்ளை சீனி 1 கிலோகிராம் 95 ரூபாய் எனவும் கோதுமை மா 87 ரூபாய் எனவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இறக்குமதி செய்யப்பட்ட பால்மா 1 கிலோகிராம் 810 ரூபாவாகும். உள்நாட்டு பால்மா 1 கிலோகிராம் 735 ரூபாய் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இறக்குமதி செய்யப்பட்ட 1 கிலோகிராம் உருளைக்கிழங்கு 120 ரூபாய் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளதுடன் உள்நாட்டு உருளைக்கிழங்கிற்கு நிர்ணய விலை விதிக்கப்படவில்லை. இதேவேளை 1 கிலோகிராம் பெரிய வெங்காயம் 78 ரூபாய் எனவும் செத்தல் மிளகாய் 1 கிலோகிராம் 385 ரூபாவிற்கும் விற்பனை செய்யப்படுவதற்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. 1 கிலோகிராம் கட்டா கருவாடு நிர்ணய விலை 1100 ரூபாய் என அறிவிக்கப்பட்டுள்ளதுடன் சாலாயா கருவாடு 1 கிலோகிராம் 425 ரூபாய் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 1 கிலோகிராம் மாசியின் விலை 1500 ரூபாவாகும். சஸ்டேஜின் மாவின் நிர்ணய விலை 1500 ரூபாய் என அரசாங்கம் அறிவித்துள்ளது. வர்த்தமானி அறிவித்தல் வெளியானதன் பின்னர் இந்த நிர்ணய விலைகள் உடன் அமலுக்கு வரும் வகையில் கைத்தொழில் மற்றும் வர்த்தக விவகார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இறுதி யுத்தத்தின் போது ராணுவத்தினரிடம் சரணடைந்தவர்கள் தொடர்பான ஆட்கொணர்வு மனு மீதான வழக்கு விசாரணை முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது பிரதிவாதிகள் சார்பில் ராணுவ கட்டளை தளபதி ஒருவர் மன்றில் ஆஜராகி சரணடைந்தோர் தொடர்பான முழுமையான விடயங்களை சமர்ப்பிக்குமாறு நீதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளார். முல்லைத்தீவு மாவட்ட நீதவான் SM சம்சுதீன் இன்று இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். இன்றைய வழக்கு விசாரணையின் போது மனுதாரர்கள் சார்பில் வடமாகாண சபை உறுப்பினர் அனந்தி சசிதரன் உள்ளிட்ட 11 பேர் மன்றில் ஆஜராகினர். பிரதிவாதிகள் சார்பில் 58வது படைப்பிரிவின் கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் சாணக்கிய குணவர்தன மன்றில் ஆஜராகி இன்று சாட்சியம் வழங்கினார். இறுதி யுத்தத்தின் போது சரணடைந்தவர்கள் தொடர்பான அறிக்கை ஒன்றும் பிரதிவாதி சார்பில் நீதிபதியிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. எனினும் குறித்த அறிக்கையானது முழுமையற்ற ஒரு ஆவணமாக காணப்படுவதாக அறிவித்துள்ள நீதிபதி அனைத்து விவரங்களும் அடங்கிய முழுமையான ஆவணத்தை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறும் உத்தரவிட்டுள்ளார். இந்த வழக்கு விசாரணை தொடர்பில் கடந்த 2 தவணைகளின் முன்னர் இறுதி யுத்தத்தின் போது சரணடைந்தவர்கள் தொடர்பான தகவல்கள் தம்மிடம் காணப்படுவதாக பிரதிவாதிகள் சார்பில் அறிவிக்கப்பட்டது. அதற்கமைய இன்றைய தினம் குறித்த அறிக்கை மன்றில் சமர்ப்பிக்கப்பட்டது. எனினும் இந்த அறிக்கையில் முன்னாள் போராளிகள் தொடர்பான தகவல்களும் புனர்வாழ்வளிக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்ட தரவுகள் மாத்திரமே உள்ளடக்கப்பட்டுள்ளதாகவும் நீதிபதி அறிவித்துள்ளார். இதன் காரணமாக முழுமையாக அறிக்கையை அடுத்த தவணை விசாரணையின் போது நீதிமன்றத்தில் கட்டாயம் சமர்ப்பிக்க வேண்டும் என முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். விசாரணைகளின் பின்னர் இறுதி யுத்தத்தின் போது ராணுவத்தினரிடம் சரணடைந்தவர்கள் தொடர்பான ஆட்கொணர்வு மனு மீதான வழக்கு விசாரணை செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் நேற்று தினம் ஆரம்பித்த போராட்டம் 2வது நாளாகவும் புறக்கோட்டை போதிராஜ மாவட்டத்தில் இடம்பெற்று வருகின்றது. பல்கலைக்கழக மாணவர்களால் நேற்று காலை பாதையை மறித்து போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த போராட்டம் 2வது நாளாக இன்று காலையும் தொடர்ச்சியாக இடம்பெறுகின்றது. மாலபி தனியார் மருத்துவக் கல்லூரியை மூட வேண்டும் என தெரிவித்தும் பல்கலைக்கழகத்துக்கு அனுமதிக்கும் மாணவர்களின் தொகையை அதிகரிக்க வேண்டும் என கோரியும் ஆர்ப்பாட்டம் வலுப்பெற்றது. 7 கோரிக்கைகளை முன்வைத்து பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் முன்னெடுத்துள்ள அடையாள பணி பகிஷ்கரிப்பு 2வது நாளாகவும் தொடர்கின்றது.
அதிகரிக்கப்பட்ட 2500 ரூபாய் கொடுப்பனவை அடிப்படை சம்பளத்துடன் சேர்ப்பது உள்ளிட்ட 7 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் நேற்று ஆரம்பித்த அடையாள பணி பகிஷ்கரிப்பு இன்றைய தினமும் தொடர்கின்றது. நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலில் சாதகமான தீர்மானங்கள் ஏதும் எட்டப்படாத நிலையில் தமது போராட்டத்தை தொடரப்போவதாக பல்கலைக்கழக தொழிற்சங்க ஒன்றியம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் மற்றும் நிர்வாக உத்தியோகஸ்தர்களும் 2வது நாளாக இன்றும் அடையாள வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். தென்கிழக்கு பல்கலைக்கழக நுழைவாயிலுக்கு முன்பாக பதாதைகளை ஏந்தியவாறு ஊர்வலமாக தமது போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். அனைத்து பல்கலைக்கழக சம்மேளனத்தின் வேண்டுகோளுக்கு நாங்க 2 நாட்களாக தொடர்ச்சியான வேலை நிறுத்தத்தில் பல கோரிக்கைகளை முன்வைத்து நாங்கள் தொடர்ச்சியான வேலை 2 நாட்கள் வேலை நிறுத்தத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த பேச்சுவார்த்தை எங்களுக்கு வெற்றி அளிக்காத போது வருகின்ற 27ஆம் தேதி தொடக்கம் தொடர்ச்சியாக நாங்கள் வேலை நிறுத்தம் செய்வதற்கு உத்தேசித்துள்ளோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இதேவேளை யாழ் பல்கலைக்கழக ஜனநாயக ஊழியர் சங்கம் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இன்று கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பல்கலைக்கழக ஊழியர்களின் ஒரு சாராருக்கு வழங்கப்பட்ட கொடுப்பனவினை கண்டித்து நேற்று ஆரம்பிக்கப்பட்ட போராட்டத்தின் தொடர்ச்சியாக இன்றைய தினமும் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. பல்கலைக்கழகங்களின் தொழில் புரிகின்ற தொழிலாளர்களின் சாராருக்கு வழங்கப்பட்ட கொடுப்பனவின் பிரதிபலனாக இந்த போராட்டமானது நேற்று, அதாவது 12ஆம் தேதி இரவு 12 மணி முதல் 14ஆம் தேதி இரவு 12 மணி வரையான 48 மணி நேர வேலைநிறுத்த போராட்டம் ஒன்று பல்கலைக்கழகங்களின் தொழிற்சங்க கூட்டுக்குழுவினரால் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. வரலாற்று சிறப்புமிக்க கதிர்காம கந்தன் ஆலயத்தின் வருடாந்த ஆடிவேல் மகோற்சவத்தின் 10வது நாள் இன்றாகும். இந்த முறை கதிர்காம ஆடிவேல் மகோற்சவத்திற்கான ஊடக அனுசரணை நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இணைந்து சிரச வழங்குகின்றது. முருகப்பெருமானின் அருட்கடாட்சம் வேண்டி வடக்கு கிழக்கு மலையம் உள்ளிட்ட நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் பெருந்திரளான பக்தர்கள் கதிர்காம திருத்தலத்துக்கு வருகை தந்த வண்ணம் உள்ளனர். கதிர்காம திருத்தலத்துக்கு வருகின்ற பக்தர்களின் நலன் கருதி பல்வேறு வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. கதிர்காம கந்தனின் ஆடிவேல் மகோற்சவம் எதிர்வரும் 21ஆம் தேதி மாணிக்க கங்கையில் நடைபெறவுள்ள தீர்த்தோற்சவத்துடன் இனிதே நிறைவு பெறவுள்ளது. காணாமல் போனோர் தொடர்பிலான சாட்சியங்களை பதிவு செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் ஆயுட்காலம் நாளையுடன் நிறைவுக்கு வருகின்றது. காணாமல் போனோர் தொடர்பில் சாட்சிகள் பதிவு செய்யப்பட்டதன் பின்னர் தற்போது அது தொடர்பிலான அறிக்கை தயார் செய்யப்பட்டுள்ளதாக ஆணைக்குழுவின் தலைவர் மேக்ஸ்வெல் பரணுகம தெரிவித்துள்ளார். காணாமல் போனோர் தொடர்பில் சாட்சிகள் தொடர்ந்தும் கிடைக்கப்பெற்று வருவதுடன் அதனை கருத்தில் கொண்டு ஆணைக்குழுவின் ஆயுட்காலத்தை மேலும் நீடிப்பது தொடர்பில் ஜனாதிபதியிடம் கோரிக்கையொன்றினை முன்வைத்துள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். இதுவரை கிடைக்கப்பெற்றுள்ள 19,000 முறைப்பாடுகளில் 4,000 முறைப்பாடுகள் தொடர்பில் முறையான சாட்சிகள் இல்லாமையினால் அவை நிராகரிக்கப்பட்டுள்ளதாக ஆணைக்குழு குழுவின் தலைவர் மேக்ஸ்வெல் பரணுகம தெரிவித்துள்ளார். சட்டவிரோதமாக காணிகள் நிரப்பப்படுவதை கண்காணிப்பதற்கான நாடளாவிய ரீதியில் சுற்றிவளைப்புகளை மேற்கொள்வதற்கு காணி நிரப்புதல் மற்றும் அபிவிருத்தி கூட்டுத்தாபனம் முடிவுகளை மேற்கொண்டுள்ளது. கொழும்பு உள்ளிட்ட பல பகுதிகளில் சட்டவிரோதமாக காணி நிரப்பப்பட்டுள்ள 3000 காணிகள் கண்டறியப்பட்டுள்ளதாக கூட்டுத்தாபனத்தின் தலைவர் அசீல இந்துவெல குறிப்பிட்டுள்ளார். ஆறுகள் மற்றும் ஓடைகளுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் முன்னெடுக்கப்பட்டுள்ள சட்டவிரோத கட்டமைப்புகள் அகற்றப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். சட்டவிரோத காணி நிரப்பு மற்றும் கட்டட நிர்மாணம் தொடர்பில் தகவல்களை வழங்குவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக காணி நிரப்புதல் மற்றும் அபிவிருத்தி கூட்டுத்தாபனத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். மகவத் தலதாகம திகன பிரதேசத்தில் நேற்று மாலை இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். லாரி ஒன்றும் மோட்டார் சைக்கிள் ஒன்றும் மோதி விபத்துக்குள்ளாகியதில் இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது. மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்த இருவரில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். விபத்தில் காயமடைந்த மோட்டார் சைக்கிளின் சாரதி மற்றும் லாரியின் சாரதி ஆகியோர் படுகாயமடைந்த நிலையில் மகவ மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் குருநாகல் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். விபத்தில் ஆனவடுவ பிரதேசத்தைச் சேர்ந்த 16 வயதான மாணவன் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். பஸ் கட்டண திருத்தம் தொடர்பில் பஸ் உரிமையாளர் சங்கங்கள் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்துள்ளன.
இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கம் 6 வித பஸ் கட்டணத்தை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக உள்ள போதிலும் அகில இலங்கை தனியார் பஸ் சங்கம் இந்த கட்டண அதிகரிப்பை ஏற்பதற்கு மறுப்பு தெரிவித்துள்ளனர். எவ்வாறாயினும் பஸ் கட்டண திருத்தமானது அனைத்து பஸ் உரிமையாளர்களுடனும் கலந்தாலோசித்து தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து பிரதி அமைச்சர் அசோக் அபேசிங்க குறிப்பிட்டுள்ளார். கட்டண திருத்தத்தினூடாக தரமான சேவை வழங்கப்படுகின்றதா என்பது தொடர்பில் ஆராய உள்ளதாகவும் பிரதி அமைச்சர் கூறியுள்ளார். வருடத்தின் முதல் காலாண்டில் இலங்கையின் பொருளாதாரம் 5.5% வளர்ச்சியடைந்துள்ளதாக அரசு தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. உள்நாட்டு மற்றும் சர்வதேச சவால்களுக்கு மத்தியில் இலங்கையின் பொருளாதாரம் வெற்றிகர முன்னேற்றத்தை வெளிப்படுத்துவதாக அந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2015 ஆண்டில் இதே காலப்பகுதியில் 4.4% இருந்த பொருளாதாரம் 2016 குறித்த வளர்ச்சியை கொண்டுள்ளது. நிதி அமைச்சரால் கடந்த மாதம் 30 வெளியிடப்பட்ட காலாண்டு நிதிக்கூற்றில் பொருளாதார வளர்ச்சி குறித்து பதிவிடப்பட்டுள்ளது. 2016 ஆண்டின் காலாண்டில் அதிகரித்த வருமான தொகை 19.5% காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. பணவீக்கமும் ஒற்றை இலக்கத்தில் தழும்பலின்றி காணப்படுகின்றது. மக்களுடன் இணைந்து மக்களுக்காக எனும் துணைப்பொருளில் முன்னெடுக்க உள்ள மக்கள் சக்தி 100 நாள் செயற்திட்டத்திற்கு மக்களின் பாரிய ஆதரவு கிட்டிய வண்ணம் உள்ளது. நியூஸ் ஃபர்ஸ்ட் மக்கள் சக்தி இல்லங்கள் தோறும் திட்டத்தின் மக்கள் பணி தொடர்பில் உங்களுக்கும் நினைவில் இருக்கும். கடந்த பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி தொடக்கம் மார்ச் மாதம் 18ஆம் தேதி வரை நாட்டின் அனைத்து பாகங்களையும் உள்ளடக்கிய வகையில் உங்கள் பிரச்சனைகள் தொடர்பில் இல்லங்கள் தோறும் சென்று நேரடியாக நாங்கள் ஆராய்ந்தோம். இதன்போது பேராதனை பல்கலைக்கழகத்தின் உதவியுடன் உங்கள் பிரச்சனைகள் அடங்கிய அறிக்கை தயார் செய்யப்பட்டது. எனினும் அந்த பிரச்சனைகளுக்கான உரிய தீர்வு வழங்கப்படாமை காரணமாக உங்கள் சார்பில் மீண்டும் முன்னிற்பதற்கு நியூஸ் ஃபர்ஸ்ட் தீர்மானித்துள்ளது. மக்களுடன் இணைந்து மக்களுக்காக செயற்படுத்தப்பட உள்ள இந்த திட்டம் மக்கள் சக்தி 100 நாள் என்ற பெயரில் ஆரம்பிக்கப்பட உள்ளது. ஜூலை மாதம் 20ஆம் தேதி ஆரம்பமாக உள்ள இந்த வேலை திட்டத்திற்கு மக்களின் ஒத்துழைப்புகளை பெற்றுக்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது. அதற்கமைய எதிர்வரும் நாட்களில் தினந்தோறும் எங்களால் அடையாளம் காணப்படுகின்ற 4 பிரச்சனைகள் தொடர்பில் கவனம் செலுத்தி அவற்றுக்கு தீர்வு காண்பதற்காக மக்களின் ஒத்துழைப்பை பெறவுள்ளோம். அதற்கமைய இதுவரை தீர்க்கப்படாத பல பிரச்சனைகளில் குடிநீர் பிரச்சனை காணப்படும். பொத்துவில் பானாம கிராமத்திற்கான குடிநீர் வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தல் மற்றும் கீகாலியில் மண் சரிவால் பாதிக்கப்பட்ட 4 வீடுகளுக்கான கூரை தகடுகளை புனரமைத்தல் என்பன தொடர்பில் இன்று உங்களின் அவதானத்திற்கு கொண்டு வருகிறோம். மேலும் அம்பேகம பகுதிக்கான நலன்புரி சங்கத்திற்கான உதவிகளை வழங்குதல் தொடர்பிலும் உங்களின் அவதானத்திற்கு கொண்டு வருகிறோம். மக்கள் சக்தி திட்டத்தினூடாக இல்லங்கள் தோறும் வந்த நாம் உங்கள் பிரச்சனைகளை பதிவு செய்தமை நினைவில் உள்ளதா? மக்களுடன் இணைந்து உங்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நாம் தயார். மக்கள் சக்தி 100 நாட்கள் மக்களுடன் மக்களுக்காக. வாருங்கள், நீங்களும் எம்முடன் கைகோருங்கள். மேலதிக விவரங்களுக்கு துரித தொலைபேசி இலக்கம் 0114896896 மின்னஞ்சல் andredays@maharaja.lk. முகவரி மக்கள் சக்தி செயலகம், நியூஸ் ஃபர்ஸ்ட், இலக்கம் 45/3, பிரேப்ரூக் பிளேஸ், கொழும்பு 2 மற்றும் இணையதளம் newsfirst.lk ஊடாகவும் எமது Facebook, Twitter வலைத்தளங்களூடாகவும் மேலதிக விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். மக்களுக்கான திட்டங்களை முன்னெடுப்பதற்காக உங்களது நிதியுதவியை மக்கள் சக்தி செயலகத்தின் நேஷன்ஸ் ட்ரஸ்ட் வங்கி கணக்கில் வைப்பு செய்ய முடியும். கணக்கிலக்கம் 0110002201. 2016 ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்கும் இலங்கை வீர வீராங்கனைகளை ஊக்குவிக்கும் நோக்கில் வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனம் நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இணைந்து நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கும் ஒலிம்பிக் சுடர் பேரணி இன்று காலை அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டுள்ளது. பெருமைக்குரிய இலங்கையர்கள் எனும் துணைப்பொருளில் சுடரை ஏந்திய பேரணி நாடு முழுவதும் பயணிக்க உள்ளது. வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனம் மற்றும் நியூஸ் ஃபர்ஸ்டினால் முன்னெடுக்கப்படும் இந்த திட்டத்துடன் விளையாட்டுத்துறை அமைச்சு மற்றும் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றமும் கைகோர்த்துள்ளது. இதற்கான அங்குரார்ப்பண வைபவம் சுதந்திர சதுக்கத்தில் நடைபெற்றது. அங்குரார்ப்பண வைபவத்தில் விளையாட்டுத்துறை அமைச்சர் தயாசிறி ஜெயசேகர, பாதுகாப்பு செயலாளர் கருணாசேன ஹெட்டியாராச்சி ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தனர்.
இலங்கைக்கான பிரேசில் உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் செயலாளர் மற்றும் வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் சிரேஷ்ட அதிகாரிகளும் இங்கு கலந்து கொண்டிருந்தனர். மேலும் ஒலிம்பிக் போட்டியில் இலங்கைக்கு பதக்கத்தை பெற்றுக் கொடுத்த சுசந்திகா ஜெயசிங்க, சர்வதேச விருதுகளை பெற்றுக் கொடுத்துள்ள ஸ்ரீயானி குணவான்ச, சுகாத் திலகரட்ன மற்றும் தேசிய மட்ட வீராங்கனைகளும் அங்குரார்ப்பண வைபவத்தில் கலந்து கொண்டிருந்தனர். நிலுக்க கருணாரத்ன, நீச்சல் வீரர் மேத்யூ அபேசிங்க மற்றும் ஈட்டி எறிதலில் தெரிவாகியுள்ள சுமேத ரணசிங்க ஆகியோரும் நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். 24 நாட்களுக்கு இந்த பேரணி நாடு முழுவதிலும் பயணிக்க உள்ளது. இன்று இந்த சுடரை ஏந்திய பேரணி கொழும்பில் ஆரம்பமாகி சிலாபம் புத்தளம் ஊடாக பயணிக்க உள்ளது. 2016 ஆண்டு ஒலிம்பிக் போட்டிகள் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 5ஆம் திகதி பிரேசில் ரியோ டி ஜெனிரோவில் ஆரம்பமாகின்றமை குறிப்பிடத்தக்கது. MTV MBC ஊடக வலையமைப்பு நியூஸ் ஃபர்ஸ்ட், ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆகியன இணைந்து முன்னெடுத்துள்ள பெருமைக்குரிய இலங்கையர்கள் சுடர் ஊர்வல பயணம் இன்றைய தினத்தில் உத்தியோகபூர்வமாக ஆரம்பமாகியுள்ளது. தற்போது நாம் இருப்பது நீர்கொழும்பு நகரில். இந்த நகரில் தற்போது வீராங்கனைகள் சுடரை மற்றும் இலங்கை கொடியை ஏந்தி வருகின்றனர். இந்த பயணத்தின் பிரதான நோக்கம் எதிர்வரும் ஒலிம்பிக் விழாவில் பங்கேற்கும் இலங்கை வீராங்கனைகளை உற்சாகப்படுத்துவது. அதேபோன்று இனிவரும் ஒலிம்பிக் விழாக்களில் பங்கேற்க கனவு காண்டு கொண்டிருக்கும் இலங்கை வீராங்கனைகளுக்கு ஊக்கமளிப்பது என்பதே. அந்த வகையில் ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்ட், நியூஸ் ஃபர்ஸ்ட் வளமையாக புதுமையான விடயங்களை செய்து கொண்டு வரும் நிலையில் தற்போது ஒலிம்பிக் விழா அண்மித்து வரும் நிலையில் இந்த செயற்திட்டத்தை ஆரம்பித்துள்ளது. இன்றைய தினத்தில் நாம் இந்த நிகழ்வை உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்துள்ளோம். இன்றைய தினம் தற்போது நீர்கொழும்பு நகரில் இருக்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் நீர்கொழும்பு நகரை கடந்து இங்கிருந்து சிலாபம் நகருக்கு விஜயம் செய்ய இருக்கிறோம். அங்கும் சென்று அங்கிருக்கக்கூடிய இலைமறை காயாக இருக்கக்கூடிய வீராங்கனைகளையும் அதே போன்று இலங்கைக்கு பெருமை சேர்த்த வீராங்கனைகளையும் உங்கள் முன் கொண்டு வர தயாராக இருக்கின்றோம். ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக நீர்கொழும்பு நகரிலிருந்து ராஜலிங்கம் திரிஷானோ. அந்த விளையாட்டு செய்தியுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இன்றைய தினத்திற்கான மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் மணித்தியாளர் செய்தி அறிக்கை 2:25 எதிர்பாருங்கள். வணக்கம்.